வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறோம். நம்மளுடைய சேனல் நிறைய பேர் வாட்ஸ்அப் வேண்டாம் டெலகிராமில் மாறிடுங்க அப்படின்னு சொன்னீங்க. அதனால் நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெலகிராம் லிங்க் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி சில ட்ரேட் எடுத்ததை கூட அதில் நம்ம வந்து போட்டிருந்தோம். சில நண்பர்கள் அதை பார்த்தீங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ உங்கள் வாட்ஸ்அப் நீங்கள் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லேயும் நான் அதை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த லிங்க்கை. அதை போய் நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு அந்த வாட்ஸ்அப் அந்த டெலகிராம் லிங்கில் ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ அல்லது இங்கேயும் போய் நீங்கள் கிளிக் பண்ணி அதில் ஜாயின் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த இது வந்து இதில் இப்படி தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம எடுத்த ட்ரேடெல்லாம் அதில் போட்டிருக்கோம். ஸோ நம்ம என்னெல்லாம் பண்ணோம், எதெல்லாம் நம்ம எடுத்தோம் அப்படிங்கிறத போட்டிருக்கேன். நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். அடுத்து இன்றைக்கி வந்து நம்ம என்ன ட்ரேட் பண்ணோங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நமக்கு 18,387 வந்து ப்ராஃபிட் காமிக்குது. அதில் ஒன்று வந்து கோட்டக் ஜூன் 1500 புட் ஆப்ஷனை வந்து செல் பண்ணி வச்சுருந்தோம். அதை 470க்கு கவர் பண்ணோம். அதில் 16,800 ப்ராஃபிட்டு. அதில் வந்து கால் ஆப்ஷன் வந்து நம்ம 2000 கால் ஆப்ஷனை வந்து செல் பண்ணி வச்சுருந்தோம். அதில் வந்து 800 வந்து லாஸ் வந்துச்சு. அப்புறம் இன்றைக்கி வந்து இன்ட்ராடேயில் என்ன பண்ணோன்னா எஸ்பிஐயோட 750 750 புட் ஆப்ஷன் வந்து நம்ம செல் பண்ணியிருந்தோம். அதை கவர் பண்ணும்போது அதுலேருந்து நமக்கு ஒரு 2000 கிடச்சிது. மொத்தத்தில் நமக்கு 18,000 வந்து ப்ராஃபிட்டு. அதில் இன்னும் மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு பொசிஷன் இருக்குது. ஒன்று வந்து இன்ஃபோசிஸ் இருக்குது, இன்னொன்று வந்து டிசிஎஸ் எடுத்திருக்கோம். இது ரெண்டுமே எலெக்ஷனுக்கு முன்னால் ரொம்ப லைட்டாக தான் நம்ம பொசிஷன் வச்சுருக்கோம். இந்த பொசிஷன்லாம் நான் ஏன் ட்ரேட் பண்ணுறேன், இப்போ திடீர்னு என்னென்னா இந்த நிஃப்டியை ட்ரேட் பண்ணுறதை விட்டுட்டு நம்ம ஏன் இங்கே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் விக்ஸ் ஏறிக்கிட்டே இருக்குது. நம்ம எந்த சைடு ப்ரீமியம் எடுத்தாலும் அந்த சைடு ப்ரீமியம் வந்து ஏறிக்கிட்டே போகுது. இதுலேயுமே ஸ்டாக் ஆப்ஷன்லேயுமே பார்த்தீங்கன்னா விக்ஸ் ஏற ஏற கால் ஆப்ஷன்லேயும் ப்ரீமியம் ஏறுது, புட் ஆப்ஷன்லேயும் ப்ரீமியம் ஏறுது. அது எந்த ஸ்டாக்லலாம் கொஞ்சம் வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கோ அந்த ஸ்டாக்கை பார்த்து தான் நம்ம ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ முதல்ல நம்ம வந்து ஏன் வந்து கோத்தக்கை வந்து நான் ட்ரேட் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கிறது வந்து கோட்டக் மஹிந்திரா பேங்க்கோட ஸ்டாக். அந்த சார்ட்டை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 வருஷம் வந்து இந்த கோட்டக் மஹிந்திரா பேங்க் நான் வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ரொம்ப தூரம் போகலை, ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 5 மினிட்ஸ் சார்ட்டு. இப்போ இந்த 5 மினிட்ஸ் சார்ட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 மந்த் சார்ட்டுக்கு நம்ம மாற்றுவோம். இப்போ இந்த 1 மந்த்லி சார்ட்டுக்கு மாற்றினோம்னா இப்போ ஒவ்வொரு கேண்டலும் நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்ட்டு. இப்போ இந்த மந்த்லி சார்ட்டை ஒரு ரெக்டாங்கிள் போட்டு பார்க்கலாம். இதோட ஹைட் வந்து இங்கே இருக்குது. ஓகே, இதோட லோ வந்து இந்த இடத்துல இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கட்டம் போட்டிருக்கோம். இந்த கட்டத்துக்குள்ளே தான் எவ்வளவு நாளாக இருக்குதுன்னு பாருங்கள். நவம்பர் 2020 இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 4 வருஷம் இந்த ஸ்டாக்கு வந்து சைட்வேஸில் தான் இருக்குது. ஸோ அப்போ இதனால் இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம 2300 கால் ஆப்ஷனை விற்கலாம். அதாவது 1500 அல்லது 1600 இந்த புட் ஆப்ஷனை விற்கலாம். இப்படி இந்த 4 வருஷமும் விற்றுக்கிட்டே ஒருத்தர் இருக்காருன்னா அவருக்கு உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் அவர் புக் பண்ணியிருப்பார். இதை கருத்தில் வச்சு தான். ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து அவங்கள புது கிரெடிட் கார்டு அல்லது புது ஆன்லைன் பிஸ்னஸ் எதுவுமே நீங்கள் வந்து இப்போ பண்ணக்கூடாது, உங்களுடைய ஆப்பில் வந்து சில பக்ஸ் இருக்குது, அதனால் நீங்கள் அதை மாதிரி பண்ணக்கூடாதுன்னா அவங்கள ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த கிரெடிட் கார்டு பிஸ்னஸ் ஸ்டாப் பண்ணதுனால அவங்களுடைய பிஸ்னஸ் குறையுங்கிறதுனால தான் இந்த ஸ்டாக் வந்து சமீபத்தில் நல்லா கீழே வந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த 5 மினிட்ஸ் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லாகவே சைட்வேஸில் இருக்கிறதுனால நம்ம சேஃபாக நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டாக்கை நீங்கள் கண்டுபிடிச்சி அதில் ட்ரேட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸாக மந்த்லி ஒரு 2 to 3% வந்து உங்கள் கேபிட்டலுக்கு தாராளமாக எடுக்க முடியும். ஸோ அதனால தான் நான் இந்த ட்ரேடை இன்றைக்கி எடுத்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இது வந்து நம்மளுடைய பொசிஷனல் ட்ரேடு தான். இது வந்து போன வாரம் எடுத்த ட்ரேடு, வெள்ளிக்கிழமை எடுத்த ட்ரேடு 9 சம்திங் இது எடுத்தேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து இன்றைக்கி 16,000 கிடச்சிது. ஸோ அந்த மாதிரி இதுக்கு பேர் ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் அப்படின்னு பேர். இந்த ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் எடுக்கிறதுக்கு முன்னால் இது வந்து ஏன் இதுக்குடைய கன்ஃபர்மேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த கன்ஃபர்மேஷன் எப்படி பண்ணணும்னா இப்போ இதில் பாருங்கள், இது வந்து சென்சிபிள்லேருந்து எடுத்து வச்சுருக்கேன். சென்சிபிளில் பார்த்தீங்கன்னா 1600 பாருங்கள் ஹையஸ்ட்டு வந்து
உங்களுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அது மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா 1300 வந்து நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம வந்து இவ்வளோ தூரம் போய் அதை அந்த பக்கமும் இந்த பக்கமும் விற்கிறோம். ஸோ அப்போ மார்க்கெட்டு ரொம்ப மேஜராக போயிட்டு இந்த இடத்துக்கு போனால் தான் நமக்கு வந்து லாஸ் வரும், இல்லைன்னா நமக்கு லாஸ் வராது. இதோட அந்த ஸ்ட்ராட்டஜி கிராஃபை பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இந்த ட்ரேட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இன்ஃபோசிஸ் ட்ரேட் இது. இந்த இன்ஃபோசிஸ் ட்ரேடில் பார்த்தீங்கன்னா சரி நண்பர்களே, இப்போ நீங்கள் இது பார்க்குறது வந்து இன்ஃபோசிஸ் ட்ரேடோட சார்ட்டு, அந்த பே ஆஃப் கிராஃப் பார்க்குறீங்க. ஏன்னா நான் வந்து கோட்டக் மஹிந்திரா பேங்க் வந்து புக் பண்ணிட்டேன் இன்றைக்கி. அதனால் அதை வந்து வச்சு உங்களுக்கு விளக்க முடியாது. அது எப்படி காட்டுன்னா ஒரு மாதிரி ஃபுல்லாக எல்லாமே க்ரீனாக காட்டும். நான் கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே ஃபுல்லாக க்ரீனாக காமிக்குது இல்லை, ஏன்னா நம்ம அதில் வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிட்டோம். அதனால் அது வந்து காட்டாது. இன்றைக்கி வந்து நம்ம அதுலேருந்து 16,000 வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிச்சனால அது வந்து இப்படி தான் காட்டும். அதனால் இன்ஃபோசிஸ் நம்ம இன்றைக்கி நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பொசிஷனு, அதை உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நீங்கள் இந்த பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த வந்து இன்ஃபோசிஸ் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இந்த இன்ஃபோசிஸில் வந்து பார்த்திங்கன்னா 1300 புட் ஆப்ஷன், அது மாதிரி இங்கே வந்து 1600 300 பாயிண்ட் வந்து இதில் வந்து நம்ம வந்து கால் ஆப்ஷனை விற்று வச்சுருக்கோம். இப்போ இது பார்த்திங்கன்னா 940க்கு விற்றது, இது வந்து 965 விற்றது, ஆல்மோஸ்ட் சேம் ப்ரைஸ் தான். இப்போ இது வந்து நமக்கு மேக்ஸிமம் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும்னா 9% கிடைக்கும். நம்மளுடைய டார்கெட் என்னவாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா நண்பர்களே, தயவுசெய்து அதிகமாக ஆசைப்படாதீங்க. 3% வந்துச்சுன்னா, அதாவது 5000 உங்களுக்கு ப்ராஃபிட் காமிச்சுன்னா இமீடியட்டாக அதை போய் புக் பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய காமிக்கும், அல்லது அது வந்து முழுசாக ஜீரோ போனால் நமக்கு 14,000 வரும்னு நம்ம நினைப்போம், அல்லது நம்ம 15,000 ப்ராஃபிட் வரும்னு நினைப்போம். ஆனால் அதுக்கப்புறம் எதாவது நடந்துச்சுட்டு நம்ம ப்ராஃபிட்டோட நஷ்டத்தில் போய் சந்திக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் ஒரு 3% உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிதுன்னா அதோட எக்ஸிட் பண்ணிவிடுங்க. வேணால் அடுத்த தடவை நம்ம வந்து ரீஎன்டர் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டுச்சுன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட பிரேக் ஈவன் 1281 லோவர் சைடு, 1619 வந்து ஹையர் சைடு. ஸோ இப்போ இப்படி இது இருக்கும்போது ரொம்ப ஒரு சேஃபான ட்ரேடு. சத்தமாக நம்ம பார்த்தது கூட அந்த நம்ம பார்த்தோம் இல்லையா, இது வந்து இன்ஃபோசிஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான். இப்போ நம்ம இங்கே இந்த இடத்துல 1600 எடுத்திருக்கோம், அது மாதிரி இங்கே 1300 எடுத்திருக்கோம். ரொம்ப ஒரு சேஃபான ட்ரேடு. இப்போ வந்து விக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது, 23ல் இருக்குது. அதனால் இப்போ இருக்கிற ஸ்டாக் ஆப்ஷனும் சரி, நிஃப்டி ஆப்ஷன்ஸும் சரி, எல்லாமே ப்ரீமியம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் இந்த சமயங்களில் நம்ம இந்த மாதிரி எடுக்கிறது வந்து ரொம்ப எடுக்கக்கூடாது. லாட் வந்து அதிகமாக எடுக்கக்கூடாது, கம்மியான லாட் எடுத்து நம்ம ட்ரேட் பண்ணலாம். அதே சமயத்தில் 2000 3000 அதிகபட்சமாக 5000 ப்ராஃபிட் கிடைக்குதா, இமீடியட்டாக புக் பண்ணிடணும். இன்றைக்கி நான் காலையில் பார்க்கும்போது எனக்கு வந்து நான் வெள்ளிக்கிழமை அந்த பொசிஷன் எடுத்து இன்றைக்கி எக்ஸிட் பண்ணுறதா தான் பிளானு. ஆனால் அதில் நம்ம 5000க்கு மேலே வச்சுருந்தோம். அதனால் என்னாச்சுன்னா இமீடியட்டாக வந்து 5000 குவான்டிட்டி 5600 குவான்டிட்டி வச்சுருந்தேன் நான் கோட்டக் பேங்கு. ஸோ அப்போ இமீடியட்டாக அது வந்து 10,000க்கு மேலே போனோடனே நம்ம வந்து புக் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி பார்க்கும்போது சார்ட் வந்து நமக்கு சப்போர்ட்டிவாக இருந்ததுனால அதை நான் கொஞ்சம் லேட்டாக புக் பண்ணேன். இப்போ நான் இது வந்து இந்த பொசிஷன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது வந்து இன்ஃபோசிஸ். இந்த இன்ஃபோசிஸில் வந்து நான் உங்கள்கிட்ட இப்போ காட்டினேன் இல்லையா, இங்கே இருக்கு இந்த இன்ஃபோசிஸ் நான் காட்டினேன். இதில் வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து நமக்கு 15,000 கிடைக்கும். அதோடைய ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா 79%. இங்கே பார்த்தீங்கன்னா 79%. இப்போ மார்ஜின் பார்த்தீங்கன்னா 1,70,000 காமிக்குது. ஆக்சுவலாக நீங்கள் 1,70,000 கேஷ் வச்சுருந்தா தான் இதை செய்ய முடியும்னு காமிப்பாங்க. அப்படி இல்லை, நம்மக்கிட்ட இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு 100,000 தான் இருக்குது, 1,00,000 தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் பேலன்ஸ் என்ன பண்ணலான்னா, நம்மள்ட்ட இருக்கிற ஸ்டாக் நம்ம வாங்கி வச்சுருக்கிற அந்த ஷேர் இருக்கு இல்லையா, அதை வந்து 0 ப்ளச் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு லிமிட் கொடுப்பாங்க. அந்த லிமிட்டை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் அதுலேருந்து 50% கொடுக்கலாம், வந்து கேஷ் 50% கொடுக்கலாம், கொடுத்துட்டு நீங்கள் இந்த ட்ரேட் எடுக்கலாம். சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி எடுக்கும்போது இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு இதில் பார்த்தீங்கன்னா நான் ஹெட்ஜிங் எடுக்கலை, ஏன்னா ஹெட்ஜிங் ப்ரீமியம்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னா நான் ஹெட்ஜிங் எடுக்காமல் வச்சுருக்கேன். இப்போ இந்த ஹெட்ஜிங் எடுக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் வந்து ஒரு லாட் எடுக்கிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு 27 ஜூன் வந்து 1300 புட் ஆப்ஷன் வந்து நீங்கள் ஒரு லாட் எடுக்கிறீங்கன்னா இமீடியட்டாக என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் தூரம் போயிட்டு நீங்கள் ஒரு ரூபா அல்லது 50 பைசா இருக்கிற மாதிரி ஒரு ஹெட்ஜிங் வாங்குங்க. இதே குவான்டிட்டி, எத்தனை குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதே குவான்டிட்டி அதை எடுங்க. எடுத்தோன்னா அந்த ப்ரீமியம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக குறையும். ஸோ அது குறையும் போது அடுத்த லெக்குக்கு நீங்கள் போய் ட்ரேட் பண்ணலாம். அடுத்த லெக்கை போய் நீங்கள் விற்றுட்டு அதே மாதிரி ஹெட்ஜிங் எடுத்திங்கன்னா இந்த 1.7 லேக் வராது. ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் இதில் ப்ளே பண்ண கற்றுக்குங்க.
இந்த சென்சிபிள் வந்து உங்களுக்கு ஜீரோதா அக்கௌண்ட் வச்சுருந்தா ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஜீரோதாவில் அக்கௌண்ட் இல்லைனா என்னோட இந்த லிங்க்கில் இருக்குது, அதை போய் கிளிக் பண்ணி அந்த ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். 2-3 நாளில் ஓப்பன் ஆகிடும். ஸோ சென்சிபிள் வந்து ஃபுல்லாகவே எல்லா ஃபீச்சர்ஸுமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இப்போ. அதில் நீங்கள் போய் இந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ ஸோ இதுதான் என்னுடைய அப்டேட்டு. இன்றைக்கி நம்ம 18,000 ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். நீங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். நான் எப்போல்லாம் ட்ரேடு எடுக்கிறேனோ அப்போல்லாம் நான் வந்து உங்களுக்கு அதை போஸ்ட் பண்ணுவேன். ஆனால் உண்மையிலேயே உங்கள் ட்ரேடை வந்து நீங்கள் தான் முடிவு பண்ணணும், எப்படி எடுக்கணும் இது பண்ணணுன்னு. நான் எப்போ எடுக்கிறேன், எப்போ எக்ஸிட் பண்ணுறேங்கிறத மட்டும் நான் அதுக்குள்ளே போடுவேன். அதை விட காரணமும் போடுவேன், ஏன் நான் இந்த ட்ரேடை எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் நீங்களும் அந்த மாதிரி ஃபாலோ பண்ண விரும்பினா எல்லோரும் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். ஆனால் நான் என்ன ஆரம்பத்திலே சொன்னேன், அதாவது நம்ம வந்து ஒரு இன்வெஸ்டராக தான் இருக்கணும், ட்ரேடராக இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். ஏன்னா ட்ரேடிங்கில் நிறைய பேர் நமக்கு தெரியும், நிறைய பேர் காசு கொண்டு போய் விட்டுறாங்க. தெரியாமல் நான் ஆப்ஷனில் வாங்கி நிறைய லாஸ் பண்ணிட்டேன், அல்லது என் ஃப்ரெண்டு சொன்னாருன்னு ஒரு இடத்துல கால் கொடுத்தாங்கன்னு வாங்கினேன். அவங்க கொடுக்க கால் வாங்குறதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே போயிட்டு அவங்க அப்டேட் பண்ணுறதுக்குள்ளே அது ரொம்ப இறங்கிருச்சு, ஆல்மோஸ்ட் நான் என்னோடய கேபிட்டல்லாம் லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதை முழுக்க முழுக்க கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ என்னோடய கைடன்ஸில் நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, எடுத்து முடித்தோடனே நானும் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அப்போ நான் ஒர்க் பண்ணும்போது ஒரு மீட்டிங்கோ எங்கேயோ போயிட்டு நான் திரும்ப வர்றதுக்குள்ளே ஏதானும் ஒரு மேஜராக ஒன்று நடந்துச்சுன்னா, மார்க்கெட்டில் ஏதானும் ஒரு நடந்துச்சுன்னா, நீங்கள் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கோ அல்லது ஸ்டாப் லாஸ் போட்டு அதை எப்படி வெளியில் வர்றதுங்கிறதுக்கோ நீங்கள் கற்றுக்கணும். அப்படி கற்றுக்காமல் நீங்கள் வந்து கண்டிப்பாக இதில் வந்து அந்த ட்ரேடை எடுக்கக்கூடாது. அதை வந்து இந்த ட்ரேடை இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு ஓவர் நைட்டில் அல்லது ஒரு செமினார் அட்டன் பண்ணியோ அல்லது ஒரு வெபினார் அட்டன் பண்ணியோ நீங்கள் கற்றுக்க முடியாது. நீங்கள் அதோடையே வாழணும். அந்த சார்ட் எப்படி இருக்குது, அந்த ஸ்டாக் எப்படி இருக்குது. இப்போ பாருங்கள், 4 வருஷமாக நான் வந்து கோட்டை வந்து நான் ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது இப்படியே தான் இருக்குது, இன்னும் பிரேக் அவுட் ஆகலை. அது எப்போ வந்து பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ தான் நம்ம வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜியை மாற்றுவோம். அது வரைக்கும் இதே ஸ்ட்ராட்டஜியில் தான் போயிட்டுருப்போம். அப்போ இது ஒரு நீண்ட காலம் நீங்கள் அதில் அந்த ஸ்டாக் எப்படி இருக்குது, எப்படி போகுது அப்படின்னு நம்ம அதோடையே அந்த ஸ்டாக்கோடையே நம்ம வாழ்ந்தால் தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணி ஜெயிக்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் இது மாதிரி நான் டீட்டெயிலான வீடியோ கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன், நீங்கள் அதை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.